நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இவங்கட ஒரு சாலிஹான மனுஷன் தேவ்பந்த்ல ஒரு சாலிஹான மனுஷன் கனவுல கண்டாராம். இந்த கனவுல கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருதுல பேசுறாங்க. இப்ப இவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உருதுல பேசுறீங்களே, நீங்க தானே அரபு, நீங்க உருதுல எப்படி பேசுறீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கறாங்களாம். இந்த கிதாப்ல இருக்கு, பேஜ் நம்பர் 30, அல் பராஹினுல் காத்தியா. எல்லாம் நான் இமேஜோட வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரிஜினல் ஸ்கேன்ஸும் இருக்கு. இதுல போடுறாரு, கேட்கிறார் கனவுல, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உருது எப்படி தெரியும், நீங்க தான் அரபாலே. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பையிலிருந்து தேவ்பந்த் மதரசாவோட தொடர்பு ஆயிச்சோ, தேவ்பந்த் மதரசா உலமாக்களோட எப்பையிலிருந்து எனக்கு தொடர்பு ஆயிச்சோ, அன்றையிலிருந்து எனக்கு உருது பழவிட்டு. மஹாதல்லாஹ் அடே உங்கள்கிட்ட தான் அக்கீதாவே நபிகள் நாயகம் மஹாதல்லா மௌத்தா போயிட்டு மண்ணோட மண் ஆயிட்டாங்க நீங்க தானே சொல்றீங்க. அப்ப எப்படி கனவுல கண்டு நீங்க உருதுல அவங்களோட பேசுனீங்க? ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க நபிகள் நாயகம் மௌத்து முடிஞ்சு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, மத்த இடத்துல நீங்க சொல்றீங்க நாங்க கனவுல கண்டோம் உருதுல பேசுறாங்க, நான் கேட்டோம் என்ன செய்யறாங்க உருதுல எதுக்கு பேசுறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப தேவ்பந்த் மதரசால உள்ள உலமாக்களோட வெச்ச தொடர்புக்கு எனக்கு உருது வந்துட்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி, நாங்க ரசூல்மார்கள் அனுப்புனோம் அவங்க எந்த கவுமுக்கு எந்த நேஷனுக்கு அனுப்புனமோ அந்த லாங்குவேஜை நாங்க படிச்சு கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு தானே. அப்ப உதாரணமா ஒரு நபி ஒரு ஊருக்கு வந்தாங்க, அந்த ஊர்ல உள்ள லாங்குவேஜ் அந்த நபிக்கு தெரியும், அது ஸ்பெஷலா எல்லா லாங்குவேஜும் தெரியும், மிருகத்த லாங்குவேஜும் தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிருகத்த லாங்குவேஜ் தெரியாம இருந்துச்சா, ஜின்னுடைய லாங்குவேஜ் தெரியாம இருந்துச்சா? குர்ஆன்ல தான் வருது, எறும்பு பேசினதும் அவங்க கேட்டுட்டு சிரிச்சாங்க குர்ஆன்ல வருது, ஹி ஸ்மைல்ட் என்று. அதே போல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா 7 லட்சம் லாங்குவேஜ் படிச்சு கொடுத்தாரு என்று ஹதீஸ் தஃப்சீர்ல வருது இல்லையா? 7 lakhs languages was taught to ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர்ல வருது. அப்ப எங்கட நபி எல்லாத்துக்கும் நபி தானே. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 7 லட்சம் லாங்குவேஜ் தெரியும், எங்கட நபிக்கு எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு? ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பேர்ட்ஸ் பேசுறது என்னன்னு விளங்குது, குர்ஆன்ல வருது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிருகம் பேசுறது மத்த பேர்ட்ஸ் பேசுறது எல்லாம் விளங்குது என்று குர்ஆன்ல விளங்குது. எங்களுக்கு அவங்க தான் பாத்ஷாவா இருந்தாங்க தானே, உலகத்துக்கே முழு உலகத்துக்கே பாத்ஷா இருந்தாங்க. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாங்குவேஜ் தெரியாம இருக்குமா? ஏன் இல்லாம அல்லாஹ் தஆலா தான நாயகமே என்ற ஹபீபே உங்களை நாங்க ரசூலா முழு ஆலமீன்கே ரசூலா அனுப்பியிருக்கிறோம் for the entire creation. அப்ப entire creationல ஜின்னும் இருக்கிறாங்க, மலக்கும் இருக்கிறாங்க, நபிமார்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க, மிருகம் இருக்கி, பேர்ட்ஸ் இருக்கி, எல்லாம் கிரியேஷன்ல வந்துட்டாங்க தானே, ஆலமீன்ல எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப ஐட அர்த்தம் எங்கட நபி எல்லாத்துக்கும் நபியா இருந்தா எல்லாட்ட லாங்குவேஜ் தெரிஞ்சு தானே இருக்கும். அப்ப எப்படி நீங்க ஸ்பெஷலா சொல்றீங்க உருது எங்ககிட்ட பழவனாங்க? அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியுமே, அதுதான் குர்ஆன் ஹதீஸ் மூலமா விளங்குது. நீங்க சொல்றீங்க உருது எங்ககிட்ட பழவனாங்க, ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க அவங்க மண்ணோட மண்ணா மிக்ஸ் ஆகிட்டாங்க மௌத்தா போயிட்டு, யா ரசூலல்லாஹ் சொல்றது கூடாது, நீங்க கனவுல யா ரசூலல்லாஹ் சொல்றீங்களே, எப்படி நீங்க உருது பேசுறீங்க? அப்ப உங்களோட பேசுறது நீங்க நம்புறீங்க? அப்புறம் நீ உங்களோட மதரசால தொடர்பு வச்சப்புறம் உருது படிச்சாங்கன்னு நம்புறீங்க? வெக்கம் இல்லையா அப்படி பேசுறீங்க? இப்படி பேசினவங்க இதுக்கு தான் பதிலா ஆலா ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிதாபில் விட்டு காட்டினாங்க இவங்க முனாஃபிக்கள் என்று. இவங்க தான் பிரிட்டிஷுடைய ஏஜென்ட் என்று ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. இவங்க இப்ப கோர்ட்ல சொல்றாங்க ஆலா ஹஜ்ரத் வந்து பிரிட்டிஷுடைய ஏஜென்ட்டா இருந்தாங்க என்று. பிரிட்டிஷுடைய ஏஜென்ட்டா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்க ரெஸ்பெக்டா பேசுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி மாற்றமா பேசினவங்கட ஹக்கீகத்தை வெளியாக்கி காட்டுவாங்களா? பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருந்தா அவங்களோட சப்போர்ட்ல தானே பேச வேணும், அவங்களுக்கு எகென்ஸ்டா பேச மாட்டாங்க தானே. ஆலா ஹஜ்ரத் இவங்கட எகென்ஸ்ட்ல பேசிட்டு இவங்கட ஹக்கீகத்தை வெளியாக்குன ஐட அர்த்தம் ஆலா ஹஜ்ரத் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருக்கல, நீங்க தான் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருந்தீங்க. நீங்க தான் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருந்துட்டு இப்படி கிதாபெல்லாம் எழுதிட்டு இஸ்லாத்தை நீங்க குழப்பத்துக்கு உண்டாக்குனீங்க. அல்லாஹ் தஆலா அந்த காலத்துல ஆலா ஹஜ்ரத் முஜ்ஜதித் அனுப்பிட்டு இதெல்லாம் அவங்களோட ஹக்கீகத்தை வெளியாக்கி